பாரங்களை குறித்து நேபுகாத்நேச்சார் கனவு கண்டு அந்த சொப்பனத்தை யார் சொல்லுவார்கள் என்று கேட்டபோது தானியேல் வந்து அவனிடத்திலே சொல்லுகிறான், நீர் ஒரு பொற்சிலையை கண்டீர் என்று சொல்லி அதற்கான விளக்கத்தை அளிக்கிறான். அந்த விளக்கத்தை 2ஆம் அதிகாரத்தில் அளித்து முடித்தவுடன் 3வது அதிகாரத்திலே நேபுகாத்நேச்சார் ஒரு பொற்சிலையை 60 முழ நீளமும் 6 முழ அகலமும் செய்து அவன் அந்த பாபிலோன் பட்டணத்திலே வைத்து அதை 6 வாத்தியங்கள் முழங்க வேண்டும் என்று அந்த இடத்திலே 3ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறான். அந்த இடத்துல பார்க்கும்போது 6 விதமான வாத்தியங்கள் முழங்கும் போது எல்லா சகல ஜனங்களும் அந்த சிலைக்கு முன்பதாக விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவு போடுகிறான். அந்த இடத்துல பார்க்கும்பொழுதும் 3:6 வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த 666 பாபிலோன் என்பது சாத்தானுடைய கோட்டையாக இருந்தது, சாத்தானுடைய ஸ்தலமாக இருந்தது. எப்பொழுது வரைக்கும் அது 13வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டதான கடைசி சர்வாதிகார ஆட்சி வருகிற வரைக்கும் அது சாத்தானுடைய கோட்டையாய் இருந்தது. எப்பொழுது பாபிலோன் கர்த்தரால் நிர்மூலமாக்கப்பட்டதோ அவன் தன்னுடைய ராஜ்ய பாரத்தை இப்பொழுது 7 மலைகள் மேலுள்ள பட்டணத்துக்கு நேராக திருப்பிக் கொண்டான். அது இப்பொழுது 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாய் தன்னுடைய சிங்காசனத்தை அவன் 13ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட விதமாய் தன்னுடைய வல்லமையும் அதிகாரத்தையும் 7 மலைகள் மேலுள்ள பட்டணத்தில் உள்ளதான அந்த சர்வாதிகாரிக்கு அவன் கொடுத்து விட்டான். இந்த 666 குறித்து நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த 666 இப்பொழுது எங்கே இருந்து கொண்டிருக்கிறது? முதலாவதாக நாம் கணக்கு பார்க்க தொடங்க போகிறோம். முதல் கணக்கை பார்க்கும் பொழுது நாம் எல்லோருக்கும் தெரிந்த வண்ணமாய் நாம் இப்பொழுது எல்லோரும் எல்லா மனித சமுதாயமும் ஒரே ஒரு காரியத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது தகவல் தொலைத்தொடர்பு என்று சொல்லலாம். தகவல் தொலைத்தொடர்பு மூலமாக சகல சமுதாயமும் உலகத்தில் உள்ளதான எல்லா ஜனங்களும் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் யார் வேணாலும் யாரோடு கூட பேசலாம். இந்த தகவல் தொலைத்தொடர்பு மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு மிக அத்தியாவசியமாக தேவையாக இருக்கிறதான ஒரு சாதனம் கணினி என சொல்லப்படும். கணினி என்று சொன்னால் ஆங்கிலத்தில் கம்ப்யூட்டர் என சொல்லப்படும். இந்த கம்ப்யூட்டர் எல்லா ஜனங்களுக்கும் மிக முக்கியமான ஒரு சாதனமாக விளங்கி வருகிறது. கம்ப்யூட்டர் இல்லாமல் இனி இந்த உலகம் நடக்காது என்கிறதான சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்கு எடுத்தாலும் இனி கம்ப்யூட்டர் தான். நீங்கள் டிக்கெட் ரிசர்வ் பண்ண வேண்டும் என்று சொன்னாலும் கம்ப்யூட்டர் தான். நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னாலும் இனி கம்ப்யூட்டர் படிப்புக்கு தான் முதல் மரியாதை. எந்த விதத்தில் எடுத்துக்கொண்டாலும் இந்த கம்ப்யூட்டர் தான். இந்த கம்ப்யூட்டரை குறித்து பார்க்கும் பொழுது இந்த கம்ப்யூட்டரில் மிக முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறதான ஒரு காரியம் இன்டர்நெட். அது சர்வதேச வலை என்று சொல்லுவார்கள். இன்டர்நெட் இல்லாமல் கம்ப்யூட்டரை பயன்படுத்த முடியாது. இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்டர்நெட் இல்லை என்றால் கம்ப்யூட்டர் வீட்டில் வைத்திருப்பது வீணான ஒரு காரியம். ஏன் என்று சொன்னால் இன்டர்நெட் இல்லாமல் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும் என்று சொன்னால் அது பெரிய சைஸ் கால்குலேட்டரை போல இருக்கும். வேற எதற்கும் அந்த கம்ப்யூட்டர் பயன்படாது என்று பார்க்கிறோம். கம்ப்யூட்டரை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இன்டர்நெட் வசதி மிக மிக முக்கியமான ஒரு சாதனமாகும். இந்த இன்டர்நெட்டை குறித்து பார்க்கும் பொழுது இந்த இன்டர்நெட்டை பயன்படுத்துவதற்கு வலைத்தளங்கள் நிறைய உள்ளது. இதை ஆங்கிலத்தில் வெப்சைட் என்று சொல்லுவார்கள். இந்த வலைத்தளங்களை குறித்து பார்க்கும் பொழுது வலைத்தளங்கள் எதற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் முதலாவதாக நீங்கள் பயன்படுத்த வேண்டியதான வார்த்தை வேர்ல்ட் வைட் வெப் என்று சொல்வார்கள். அதை சுருக்கமாக www என்று சொல்லுவார்கள். இந்த வேர்ல்ட் வைட் வெப் wwwக்கு நாம் ஒரு சில கணக்குகளை பார்க்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு காரியம் வருகிறதை பார்க்க முடிகிறது. இந்த wக்கு நாம் என்ன எண்ணை கொடுக்கலாம், என்ன நம்பரை கொடுக்கலாம் என்று பார்க்கும் பொழுது அநேக நாட்களாக இது சாதாரணமாக www தான், வேறொன்றும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் உலகத்திலே எல்லா ஜனங்களும் பயன்படுத்துகிறதான நியூமராலஜியில் இருக்கிறதான ஜனங்கள் பயன்படுத்துகிற மிக முக்கியமான ஒரு மெத்தட் சால்டியன் மெத்தட் என சொல்லப்படும். இந்த சால்டியன் மெத்தட் பிரகாரமாக ஏக்கு 1 என்றும் பிக்கு 2 என்றும் சிக்கு 3 என்றும் இப்படியாக ஒவ்வொரு நம்பரை நம்மால் கொடுக்க முடியும். அப்படி கொடுத்துக்கொண்டே வரும்பொழுது UVW போன்ற எழுத்துக்களுக்கு நாம் கொடுக்கிறதான எண் என்னவென்று பார்க்கும் பொழுது அது 6 என்று இருக்கிறது. இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் Wக்கு 6 என்று வருகிறது. நீங்கள் பார்க்கிற இந்த ஸ்கிரீனிலே பார்க்கிறீர்கள். இது சால்டியன் மெத்தட் என சொல்லப்படுகிறதான ஒரு காரியம். இந்த சால்டியன் மெத்தட் தான் உலகம் முழுவதும் எல்லா தேசத்திலும் அங்கீகரிக்கப்பட்டதான ஒரு மெத்தட். இப்பொழுது நியூமராலஜி பார்க்கக்கூடியவர்கள் எல்லோரும் இந்த சால்டியன் மெத்தட் மூலமாகத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை குறித்து நீங்கள் இன்னும் அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வீட்டிலே உங்கள் வீட்டுக்கு அருகாமையிலே இருக்கிறதான இந்து சகோதரருடைய கேலண்டரை வாங்கி திரும்பி நீங்கள் அதில் உள்ளதான காரியங்களை பார்க்கும் பொழுது அங்கே Wக்கு 6 என்று கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த சால்டியன் மெத்தட் பிரகாரமாக Wக்கு 6 என்று பார்ப்போம் என்று சொன்னால் இப்பொழுது நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டுக்கு போக வேண்டும் என்று சொன்னாலும் www என்றுதான் போட வேண்டும்.
www என்பதற்கு W-க்கு R என்று சொன்னால் நீங்கள் இப்பொழுது இந்த www-க்கு yahoo.com என்று போட வேண்டும். உதாரணத்துக்கு என்று சொன்னால் இப்பொழுது இதற்கு நீங்கள் 666.yahoo.com என்று தான் போட வேண்டும். 666.yahoo.com என்று தான் போட வேண்டும். இன்டர்நெட்டை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் 666 இல்லாமல் இன்டர்நெட்டை பயன்படுத்த முடியாது. இதை நீங்கள் உங்கள் இருதயங்களில் நினைக்கிறீர்களோ இது ஒரு சாதாரணமாக ஆக்சிடென்டாக அமைந்து விட்டதான ஒரு காரியம், இது யாரும் பிளான் பண்ணி பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? இது யாரும் பிளான் பண்ணி பண்ணல, ஆனால் பரலோகத்திலிருந்து பிளான் பண்ணி வந்திருக்கிறது. கடைசி காலத்திலே 666 இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இப்பொழுது நீங்கள் ரயில்வேக்கு சென்று டிக்கெட் ரிசர்வ் பண்ண வேண்டும் என்று சொன்னால் இன்டர்நெட் வசதி இல்லாமல் டிக்கெட் ரிசர்வ் பண்ண முடியாது. நீங்கள் ஏர் டிக்கெட் ரிசர்வ் பண்ண வேண்டும் என்று சொன்னால் இன்டர்நெட் இல்லாமல் ரிசர்வ் பண்ண முடியாது. பெரிய பெரிய பரிமாற்றங்கள், ட்ரேட், எக்கனாமிக்ஸ் போன்ற எல்லா காரியங்களும் கம்ப்யூட்டர் மூலமாகத்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இப்பொழுது பேப்பரில் அடிக்கடி காணப்படுகிற ஷேர் மார்க்கெட் சம்பந்தங்கள் எல்லாமும் கம்ப்யூட்டர் மூலமாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. இனி இந்த 666 இல்லாமல் வாங்கவும் விற்கவும் முடியாது. இனி இந்த இன்டர்நெட் வேண்டாம், எங்களுக்கு 666 வேண்டாம், இன்டர்நெட் வேண்டாம் என்று சொன்னால் இந்தியாவல்ல உலகம் முழுவதும் ஸ்தம்பித்துவிடும். இனி இந்த 666 இல்லாமல் உலகம் நடக்க முடியாத காரியத்திற்குள்ளாக வந்துவிட்டது. கர்த்தருடைய வார்த்தை 2000 வருடத்துக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சொன்ன இனி அந்த 666 இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது என்கிற காரியம் நம் கண்களுக்கு முன்பதாக, கர்த்தருடைய நாம மகிமைக்கு என்று சொல்கிறேன், நம்முடைய கண்களுக்கு முன்பதாக 666 வந்துவிட்டது. இது முதலாவது ஆதாரம். இப்பொழுது நாம் இரண்டாவது ஆதாரத்துக்குள்ளாக போக போகிறோம். இந்த 666 இல்லாமல் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு நாம் இந்த 666 இல்லாமல் இந்த உலகம் இனி நடக்காது என்கிறதான சூழ்நிலை என்ன என்பதற்குள்ளாக நாம் பார்க்க போகிறோம். இரண்டாவதாக அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு இந்த உலகம் எப்படி ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. இரண்டாவது ஆதாரத்தை நாம் பார்க்கும்பொழுது இப்பொழுது நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்கிறதான ஒரு காரியம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இதை MLM என்று சொல்லுவார்கள், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்று சொல்லுவார்கள். இது என்னவென்று பார்க்கும் பொழுது இதை பொதுவாக எல்லோரும் சொல்லுகிறது செயின் ரியாக்ஷன் என்று சொல்லுவார்கள். இதாவது நீங்க ஒருத்தரை ஒரு 500 ரூபாய்க்கோ 1000 ரூபாய்க்கோ நீங்கள் ஒரு ஆளை பிடிக்க வேண்டும், அடுத்து அவர் 2 பேரை பிடிக்க வேண்டும், அவர்கள் 2 பேரும் 2 பேரை பிடிக்க வேண்டும். இதுதான் செயின் ரியாக்ஷன். இதற்கு டெக்னிக்கலான பெயர் MLM, மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்று சொல்லுவார்கள். இதில் என்ன பிரதர் தப்பு இருக்கிறது, இதில் நாங்கள் செய்கிறதில் என்ன தப்பு இருக்கிறது, நாங்கள் ஏன் செய்யக்கூடாது என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம். நான் இதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாவற்றையும் சொல்லுகிறேன். கடைசியாக இதை நாம் செய்யலாமா வேண்டாமா என்கிறதான முடிவை உங்கள் கரத்திலே விட்டுவிடுகிறேன். இந்த MLM குறித்து பார்க்கும்பொழுது முதலாக ஆரம்பித்தவர் யார் என்று பார்க்கும்பொழுது வேதத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த MLM ஆரம்பித்தார் என்று பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால் MLM ஆரம்பித்தது என்னவென்று சொன்னால் முதலாவதாக 3 பேரை ஆண்டவர் அழைத்தார். அவர்கள் 3 பேரும் சென்று 12 பேரை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அந்த 12 பேரும் சேர்ந்து 70 பேரை சேர்த்தார்கள். அந்த 70 பேரும் சேர்ந்து 120 பேரை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 120 பேராக இருந்தார்கள். இந்த 120 பேரும் சேர்ந்து இன்று உலகம் முழுவதும் ஆண்டவருக்கு ஆட்களை பிடித்திருக்கிறார்கள். இந்த செயின் ரியாக்ஷனில் முதலாக ஆரம்பித்தது ஆண்டவர். ஆனால் சக்சஸ்ஃபுல் செயின் ரியாக்ஷன், இன்ன வரைக்கும் ஃபெயிலியர் ஆகாத செயின் ரியாக்ஷன் கிறிஸ்டியானிட்டி மாத்திரமே. சரி, இந்த செயின் ரியாக்ஷனை இப்பொழுது உலகத்தில் உள்ள எல்லா கம்பெனிகளும் பயன்படுத்த தொடங்கிவிட்டது. இவர்கள் என்ன செய்கிறார்கள், பிரதானமாக இதில் கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால் பணம். பணத்திற்காக இந்த செயின் ரியாக்ஷனை எல்லா ஜனங்களும் பயன்படுத்துகிறார்கள். இந்த காலத்தில் பணம் அவசியம்தான் பிரதர், பணம் இல்லாமல் என்ன செய்ய முடியும், நீங்கள் பணம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது இருக்க பணத்துக்காக இதை செய்தால் தப்பா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. உண்மைதான், பணம் வாழ்க்கைக்கு அவசியம்தான். ஆனால் பணமே வாழ்க்கை அல்ல. நமக்கு பணம் என்பது நாம் தேடி வருகிறதல்ல, கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான காரியம். கர்த்தர் நமக்கு தேவைகளை அதனதன் காலத்தில் நேர்த்தியாக சந்திக்கிறதான ஒரு ஆண்டவர். நம்முடைய தேவைகள் என்னவென்று கர்த்தருக்கு நன்றாகவே தெரியும். நம்முடைய தேவைகளுக்கு சரியாய் கொடுக்கக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். உலகத்தின் அரசாங்கம் ஜனங்களுடைய தேவைக்கான காரியங்களை சரியாக கொடுக்கும் பொழுது பரலோகத்தின் அரசாங்கம் அதிக நிச்சயமாய் சரியான நேரத்தில் சரியான காரியங்களை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. கர்த்தர் அவ்விதமாகவே எங்களை நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். சரி, இந்த MLM என்பது என்ன? இந்த 2 பேராக பிடிக்கும் பொழுது இப்பொழுது உலக நாடுகளில் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய கம்பெனிகள் எல்லாம் இந்த MLM தொடங்கி இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு என்று சொல்ல போனால் பல கம்பெனிகள் இருக்கிறது. ஆம்வே, கானிபயோ, ஹெல்த் கேர் போன்ற பல கம்பெனிகள். இவர்கள் என்ன செய்கிறார்கள், எல்லா நாடுகளிலும் தங்களுடைய கிளைகளை ஆரம்பிக்கிறார்கள்.
ஆரம்பித்து இவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த நாட்டில் உள்ளதான